அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் சில வரலாற்று குறிப்புகளை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியமானவர்களே, 1857 இந்திய மக்கள் எல்லாம் ஒரு அணியில் ஒன்று திரண்டு இந்திய மக்களுக்காக வேண்டி, இந்திய திருநாட்டிற்காக வேண்டி உயிர்களை துச்சமாக கருதி போரிட்ட முதல் சுதந்திர போராட்டத்தில் இந்திய மக்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஆங்கிலேயன் வெற்றி கொண்டான். இந்திய மக்களின் இந்த தோல்வி, ஆங்கிலேயர்களின் வெற்றி அவர்களின் உள்ளங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை. மாறாக ஆங்கிலேயர்களின் உள்ளங்களிலே பயத்தையும் திடுக்கத்தையும் ஏற்படுத்தியது. அதாவது நாடு முழுக்க ஆட்சி நம் கைவசம் இருக்க, இந்திய மக்கள் நம்மை எதிர்த்து போரிடுவதற்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த தைரியத்தை மெருகூட்டச் செய்யக்கூடியவர்கள் யார்? இதனை நாம் கண்டறிய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் 1869 பிரிட்டனிலிருந்து பாதிரியார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு மேதைகள், திட்ட ஆலோசகர்களை கொண்ட ஒரு குழு இந்தியாவை வந்து அடைந்து இந்திய மக்களின் உள்ளங்களிலே தைரியத்தை மெருகூட்டக்கூடிய காரணங்கள் என்னவென்று ஒரு வருடம் முழுக்க ஆய்வு செய்து 1870 லண்டனில் ஒன்று கூடி இது சம்மதமாக ஆலோசித்த போது ஆலோசனையில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், இந்திய மக்களின் உள்ளங்களிலே தைரியத்தை மெருகூட்டக்கூடிய காரணங்கள் பலதாக இருந்தாலும் அதில் முக்கிய காரணம் முஸ்லிம்கள், மேலும் முஸ்லிம்களின் ஒற்றுமைதான். மேலும் முஸ்லிம்கள் அவர்களின் ஆன்மீக தந்தையாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை, அவர்களின் பொன்மொழிகளை கிஞ்சிற்றும் பின்வாங்காமல் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆய்வை முன்வைத்த போது, அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தி அரைவல் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பயர் இன் இந்தியா என்ற பெயரில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்றால், சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்களின் ஒற்றுமைதான் காரணம் என்றால், முஸ்லிம்கள் கிஞ்சிற்றும் பின்வாங்காமல் அப்படியே பின்பற்றக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே இந்த சுதந்திர போராட்டத்தை முறியடிக்க வேண்டும். அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே ஒருவரை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழலாக நாம் ஒரு பொய்யான நபியை உருவாக்கி அந்த நபியின் மூலமாக சொல்ல வைப்போம், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுவது கூடாதவையாகும், ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போடுவது இஸ்லாமிய அடிப்படையில் ஹராம், தடுக்கப்பட்டவையாகும் என்று சொல்ல வைப்போம் என்று உருவாக்கப்பட்டவர் தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்பவராவார். திட்டமிட்டபடி மிர்சா குலாம் அஹ்மது காதியானி தன்னுடைய சதி வேலையை சரியாகத்தான் செய்துள்ளார் என்பதற்கு சான்றாக அவருடைய புத்தகங்களிலிருந்து ஒரு சில ஆதாரங்கள், மிர்சா குலாம் அஹ்மது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பேர் தான் ரூஹானி ஹசாயின். அந்த ரூஹானி ஹசாயினிலே பாகம் 15 பக்கம் 155 சொல்றாரு, நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையின் அதிகமான காலங்கள், என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையின் அதிகமான காலங்கள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை ஆமோதிப்பதிலும் ஆதரவு தெரிவிப்பதிலும் கழிந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, மேலும் நான் சுதந்திர போருக்கு தடை உத்தரவை கற்பித்து மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு வழிபடுவதை வலியுறுத்தி பெரும்பாலான நூல்களை எழுதியுள்ளேன். ஒருவேளை அவை அனைத்தையும் ஒன்று திரட்டினால் 50 அலமாரிகள் நிரம்பலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, மேலும் நான் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு கட்டுப்படுவதற்காகவும்
ஆவேசத்தை தூண்டுகிற ஜிஹாதை அழிப்பதற்காகவும் முழு மூச்சாய் செயல்பட்டுள்ளேன் என்று அவரே அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ரூஹானி ஹசாயின் பாகம் 6 பக்கம் 380 சொல்றாரு, என்னுடைய மதம் எதனை நான் அடிக்கடி தெளிவுபடுத்துகிறேனோ, நல்லா கவனிங்க, என்னுடைய மதம் நான் எதனை அடிக்கடி தெளிவுபடுத்துகிறேனோ அது இதுவாகும். இஸ்லாம் என்பது 2 பாகங்களை கொண்டதாகும். முதலாவது இறைவனுக்கு வழிபடுவது, இரண்டாவது ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு வழிபடுவது. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களின் மூலமாக உங்களால் கண்டிப்பாக புரிந்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன். மிர்சா குலாம் அஹ்மது காதியானி யார் மூலமாக நபியாக ஆக்கப்பட்டுள்ளார், யாருடைய தூண்டுதலின் மூலமாக நபியாக ஆக்கப்பட்டுள்ளார் என்று உங்களால் புரிந்திருக்க முடியும். மிர்சா குலாம் அஹ்மது காதியானியை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.